எப்படிங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 55 days கம்மிட்டாயிடுச்சு. என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசித்து படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம், திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கோயம்பேடில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி விற்றுருக்காங்க. இன்றைக்கி காய்கறி விலையோட சரிவு. இதன் காரணமாக கோவத்தில் நிறைய மூட்டையாக வந்து காய்கறியை கீழே வந்து கொட்டி சேதப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப தவறான செயல். ஒரு விலைவாசி கம்மி சரிவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த காயை மற்றவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுத்துடலாம். அதை வந்து தேவையில்லாமல் இந்த ரோட்டில் கொட்டி இந்த பொருளை சேதப்படுத்துகிறாங்க பாருங்கள். இதில் என்னங்க பலன் இருக்குது அவங்களுக்கு? இதை கொட்டி விளம்பரப்படுத்தி என்ன அவங்க பண்ண போகிறாங்க? சரிவுன்றது சரிவு தான். பிஸ்னஸில் ப்ராஃபிட் லாஸ் இது ரெண்டுமே இருக்கும். லைஃப்பில் எப்படி, அதாவது ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்க ரெண்டு விஷயம் எப்படி இருக்குதோ அதேமாரி பிஸ்னஸில் ப்ராஃபிட் லாஸ் இது ரெண்டுமே இருக்கும். நீ ப்ராஃபிட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது லாஸ்ட்லேயும் வந்து நீ வந்து சமநிலைப்படுத்தணும், சாக்ரிஃபை பண்ணணும். நீ அந்த இடத்துல வந்து கோவப்பட்டனா என்ன பலன் இருக்கும்? நஷ்டப்பட்டுட்ட, சரிவாயிடுச்சு, கொட்டிட்ட போய் மூட்டையாக. அதில் என்ன யூஸ் இருக்குது? பூமியில் போட்டதுனால பூமி கீழே எடுத்துகிட்டு போய் சாப்பிட போதான், ஒன்றும் கிடையாது. அதை மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடு. ஏங்க இன்றைக்கி 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபா. சரிவு காரணமாக ஒரு தக்காளியின் விலை 20 ரூபாவே இருக்கட்டும். அந்த 20 ரூபா கூட 20 ரூபா தான் ரேட்டு போகுதுன்னு இருக்கும். 80 ரூபா நஷ்டமாகட்டும், பரவாயில்ல. இன்றைக்கி நஷ்டமானாலும் ஒரு வாரம் கழித்து அது லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்க்கணும். ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். கோவப்படுறதுனால என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. உன்னோட பொருள் வீணாக போகும், மன உளைச்சல். அதை யாருக்காவது பிரயோஜனமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடு. ஆமாங்க, சரிவாக இருக்கிறப்ப கொடுத்துரு மற்ற மக்கள்கிட்ட. அவங்க விலைவாசி ஏறிட்டு இருக்கும்போது வாங்குறாங்கல்ல, உங்ககிட்ட தானே வந்து வாங்குறாங்க. சரிவு மட்டும் ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் போய் இந்த பதிவு ரீச் ஆகும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்கும். இதை ரெண்டுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணலான்னா மன உளைச்சல் ஆகிட்டோன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாம் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்? கோவப்பட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சாக்ரிஃபைஸ் சமநிலை. நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் விலைவாசி கூடும்போது உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. பரவாயில்ல, நம்ம மக்கள் சந்தையில் சரிவான போய் நம்மள்ட்ட தான் விட்டுறாங்க, அதாவது இப்போ அதிகமாக இருக்கும்போதும் நம்மள்ட்ட தான் வாங்குறாங்க. ஒரு நம்பிக்கையை விதைப்பாங்க, கஸ்டமர் கிடைப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ரோட்டில் கூட்டிகிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு அதை அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு நஷ்டம் நான் வந்து விற்க மாட்டேன், சரிவாயிடுச்சு. ஏங்க இன்றைக்கெல்லாம் செத்தா கூட தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்து தான் 3 வேளை சாப்பிடணுமா இல்லையா? எவ்வளோ நாள் நீ அழுவ? உட்காந்து 10 நாள் அழுவோம், 1 மாதம் அழுவோம், 1 வருஷம் அழுவோம். நம்ம 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும், ரன் ஆகணும், பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது. பூமியில் பிறந்துட்டோம், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வாழ்ந்தாகணும். சரிவாயிடுச்சுன்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அடுத்த நாள் நம்ம நம்பிக்கையை விதைச்சி நம்ம அடுத்த நாள் நமக்கு விலைவாசி போடுவோன்ற நம்பிக்கையில் வாழணும். இதுதான் ஒரு மனித நேயம். அதை விட்டுட்டு ரோட்டில் கொட்டிக்கிட்டு யாருக்குமே யூஸ் இல்லாத தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் ரேட்டு, பீன்ஸ் எல்லாம் ஏறி போச்சுங்க, இன்றைக்கி குறைஞ்சி போச்சுங்க, சரிவாயிடுச்சுங்க, நான் கொட்டிடுறேங்க, இதனால் என்னங்க யூஸ் இருக்குது? ஏங்க மக்களை சிந்திக்க மாட்டீங்களா? 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தராங்கன்றதை நம்பி போய் நிறைய பேர் ஏமாறுறீங்க. இந்த விவசாயிங்க கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்கிறாங்க. நான் அவங்களுக்கு குறை சொல்லலை. திடீர்னு ஒரு சரிவு வந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அதுக்காக மனசு உடஞ்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்க இயற்கை நல்லா யோசிச்சு பாருங்க. விவசாயம் பண்ணுறோம், அதிகமாக மழை பெய்யுது, அப்போ சேதாரம் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? இயற்கைக்கு நம்ம எதிராக நிற்க முடியுமா?
முடியாது. சில விஷயத்த முடியலன்னா அதை அப்படியே விட்டு சமநிலை சாக்ரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கணும். அதை விட்டு போட்டு அதே இடத்துல நான் சரிவாயிடுச்சுட்டு இப்படி தலையில் துண்டு போட்டுக்கிட்டு உட்காந்தா அடுத்த நாள் எப்படி பொழப்பு என்ன வருது? இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால். இன்றைக்கெல்லாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வீடு. அவன் மிச்சர் போட்டலாம். இதுதான் உண்மை. செத்தா மிச்சர் போடலாம். நாமளே போஸ்ட்பான் பண்ணி, அதுவும் இயற்கையாக செத்தனா பரவாயில்ல. ஏதாவது ஃபால்ட்டு பண்ணி செத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்ட்பான்லேருந்து வெளியில் வரதுக்கே 2 நாள் ஆகும். எதனால் செத்தாங்க என்கொயரி பண்ணி. இப்படி போயிட்டுருக்கு உலகத்தில். இந்த நேரத்தில் நீ சரிவாயிடுச்சுன்னு கவலைப்பட்டு உட்காருங்கள என்னங்க இருக்குது? ஏங்க அடுத்த நாள் நம்பிக்கையாக நம்ம வாழ்க்கையை ஓட்டி தான் பூமியில் பிறந்துட்டோம். என்ன பண்ண முடியும்? இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, தென் வேறு என்ன சொல்ல முடியும்? மகிழ்ச்சி. அதாவது கஷ்டம் வந்தால் தான் மகிழ்ச்சிக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். துன்பம் வந்தால் தான் மகிழ்ச்சிக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் சரிவு, விலை சரிவு, வீழ்ச்சி வந்துருச்சு. நாளை மறுநாள் எனக்கு சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையை விதைங்க. அதை விட்டுட்டு ரோட்டில் போடுறதுனால என்ன யூஸ் இருக்கு? இனமா கூட போடணும். சென்னையில் கொரோனா பீரியடில் மாட்டிக்கிட்டு நிறைய பேருக்கு ஃபுட்டெல்லாம் டொனேட் பண்ணலையா? ஒரு டொனேஷன் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு தர்மம் பண்ண மாதிரி நினச்சிங்க. அந்த காய்கறி தயவு செய்து வேஸ்ட் பண்ணி ரோட்டில் போட்டதுனால என்னங்க பிரயோஜனம் இருக்கும்? சிந்திச்சு செயல்படுங்க. இந்த பதிவு உங்களுக்காக தான். உன்னை பற்றி யோசி, திங்கப்பட வருஷம். நீங்கள் இன்றைக்கி விலை சரிவுக்கு வீழ்ச்சின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையை நினப்பு வச்சுக்கிட்டு ரன் பண்ணுங்க. சரிங்களா? சீலடுகாய் சுங்கல் சொல்லுங்க. ஏங்க, நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கை நம்ம அறியாமல் கடிச்சிடறோம். அதுக்காக நாக்குக்கிட்ட கோச்சிக்க முடியுமா? அது பாரு, அது மாதிரி தான் சில சுச்சுவேஷன் சூழ்நிலை. எந்த பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணணும், சாக்ரிஃபை பண்ணணும், சமநிலை பண்ணணும். உங்களை நீங்கள் சமாதானம் பண்ணணும். சீலடுகாய் சுங்கல் சொல்லுங்க.